சிங்கிள் மதர் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கடையில் கிடைக்கிற ஸ்பெஷலான ஸ்டீம் பண்ண சாப்பிட்றதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் அங்கே வருவாங்க. எல்லாத்தையுமே அவங்களோட குட்டி பொண்ணு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணு பன் எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அவங்க அம்மா அவளை ஸ்டாப் பண்ணி இந்த பண்ணெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சில கஸ்டமர்ஸ்லாம் நிறையவே பணம் கொடுத்து அவங்க அம்மா கூட கிச்சனுக்குள்ள போறாங்க. ஆனா அப்படி உள்ள போன கஸ்டமர்ஸ் எல்லாம் காணாமலே போயிடுவாங்க. இதுக்கு மேல இந்த ஸ்டோரியில என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு இது போல த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பல வருஷம் போகுது. அந்த பொண்ணும் நல்லாவே வளர்ந்துடுறா. ரோட்ல போற ஒரு கஸ்டமருக்கு காசு கொடுத்து அவங்க அம்மா செஞ்ச பண்ணை வாங்கிட்டு வருவா. டேஸ்ட் பண்ணலான்னு போகும்போது அவங்க அம்மா எல்லாத்தையும் தட்டி விட்டுருவாங்க. இந்த பொண்ணு அதுக்குள்ள என்னதான் ஸ்டஃபிங் வச்சிருக்கீங்க, நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கத்துவா. அவங்க அம்மாவும் இது நார்மலான மீட் தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணு அவங்க ஊர்ல எல்லா கடையிலயுமே போயிட்டு அவங்க அம்மா இங்கதான் மீட் வாங்குறாங்களான்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்திருப்பா. ஆனா எந்த கடையிலுமே அவங்க அம்மா வந்து மீட் வாங்கியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க அம்மா என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக கிச்சனுக்கு போவாங்க. அவங்க அம்மா கையில நைஃபோட பயங்கரமா நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்து அவ பயந்து கீழே விழுந்தது உடனே அவங்க அம்மா ஓடி வந்து இவளை சமாதானப்படுத்தி ரூமை விட்டு வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. மறுபடியும் ஏதோ கீழே விழுற மாதிரி சத்தம் கேட்கும். அவங்க அம்மாவும் சாதாரண எலிதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இவளை கிச்சனை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதனால இந்த பொண்ணு ஒரு ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருப்பா. பாய் ஃப்ரெண்டுக்கு ஸ்பெஷலான ஸ்டீம்டு பண்ண சாப்பிட கொடுத்துட்டு பொண்ணோட ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவளை தூங்க வச்சிருவாங்க. பாய் ஃப்ரெண்டையும் மயக்கி கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா இந்த லேடி மனுஷங்களோட மீட்டை வச்சுதான் இந்த ஸ்டீம்டு பண்ணையே ரெடி பண்றாங்க.